இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிற லெசனில் 3 டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் present in a particular unit cell. அப்போ லெசனு சாலிட் ஸ்டேட், become 3 type of unit cell. நம்மள்ட்ட ஒரு 3 டைப் அப்படிங்கிற யூனிட் செல் இருக்கு. அந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி யூனிட் செல்லாம் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு யூனிட் செல் அப்படிங்கிறது the fundamental repeating portion of a crystal which built by a repetition of 3 dimension. அது ஒரு முப்பரிமாண அமைப்பில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு அளவு கூட்டி மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு முப்பரிமாண அமைப்பு அளவு கூறுன்னு சொல்லுவாங்க. அதான் யூனிட் செல். The fundamental repeating portion of a crystal which built by a repetition of 3 dimension அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூனிட் செல்ல 3 டைப் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து சிம்பிள் கியூபிக் பிரிமிட்டிவ் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து BCC பாடி ஸ்டாண்டர்ட் கியூபிக். தேர்ட் ஒன் FCC ஃபேஸ் ஸ்டாண்டர்ட் கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த சிம்பிள் கியூபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேர் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பிரிமிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும். A unit cell which contain only one type of lattice point. நான் ஒரு யூனிட் செல் எடுத்துக்க போகிறேன். அந்த யூனிட் செல்லில் ஒரே ஒரு டைப் ஒன் கைண்ட் ஆஃப் அப்படிங்கிற பேட்டர்னில் மட்டும் எனக்கு லேட்டிஸ் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் பிரிமிட்டிவ் அல்லது சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன் BCC பாடி சென்டர்ட் கியூபிக். தேர்ட் ஒன் FCC ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த 3 யூனிட் செல்லையும் நம்ம எத்தனை ஆட்டம் இருக்குது, எத்தனை கைண்ட் ஆஃப் how many kind of atoms will be present அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த 3க்கு டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்னென்ன ஆட்டம்ஸ் அதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் கியூபிக் பிரிமிட்டிவ் யூனிட் செல். In a simple cubic system, lattice points of atoms or ions only occupies corner only. அது நம்ம எளிய கனசதுரத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஆட்டம் அல்லது அயான்ஸ் அப்படிங்கிறது எங்கே மட்டும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்னர் மட்டும் இருக்கும், மூலையில் மட்டும் தான் இருக்கும். அப்போ ஒரு கியூப் நம்ம எடுத்துக்கிறப்பன்னா அதில் 8 கார்னர்ஸ் இருக்கும். அப்போ 8 கார்னர் ஆட்டம்ஸ் which belongs to சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரே மாதிரி தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்காது. அதாவது ஃபேஸ்லேயோ அல்லது பாடி சென்டர்லேயோ ஆட்டம்ஸ் இருக்காது. ஆட்டம்ஸ் எங்கே மட்டும் தான் இருக்கும், கார்னர் மட்டும் தான் இருக்கும். அதனால அது பேர் பிரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படிங்கிறது இன்னொரு பேர் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதுக்கடுத்து பாடி சென்டர்ட் கியூபிக். இதுக்கு சேம் டயக்ராம் தான், பட் ஆட்டம் டிஃப்ரெண்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அதை கொஞ்சம் நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்க, இங்கே BCC யூனிட் செல் பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல். நம்ம யூனிட் செல் என்ன சொல்லிட்டோம்? இந்த ஃபண்டமெண்டல் ரிப்பீட்டிங் போர்ஷன் ஆஃப் எ கிரிஸ்டல் which built by a repetition of 3 dimension அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு அளவு கூட்டி மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு முப்பரிமாண அமைப்பு, இதுதான் நம்ம யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ BCC அதாவது பாடி சென்டர்ட் அப்படின்னா, இந்த பாடி சென்டர்ட் கியூபிக் யூனிட் செல்லில் ஆட்டம்ஸ் கார்னர்ல இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த கியூப், ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா அந்த கியூபுக்கு எங்கே சென்டர் இருக்கோ அந்த இடத்துல ஒரே ஒரு ஆட்டம் இருக்கும். அப்போ there are 8 கார்னர்ஸ். அப்போ 8 கார்னர் ஆட்டம் இருக்கும். அதோட சென்டர் ஆஃப் த கியூப், ஒரு கியூப் இருக்கு அப்படின்னா அந்த கியூபோட சென்டர் பார்க்கும்போது இந்த கியூப் என்டா ஒரு ஹோல் கியூப் இருக்கு, அதில் சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டம். இதுதான் பாடி சென்டர் கியூபிக் அப்படிங்கிற யூனிட் செல் சிஸ்டம். அடுத்து தேர்ட் ஒன் லாஸ்ட் ஒன் ஃபேஸ் சென்டர் கியூபிக். இந்த ஃபேஸ் சென்டர் கியூபிக் அப்படிங்கிறது நம்ம ஒரு கியூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில்
6 ஸ்பேசஸ் இருக்கும். எப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கியூப் நம்ம டிரா பண்ணிக்கிறோம். face centered cubic which also contains corner atoms. எல்லாத்துக்குமே கார்னர் ஆட்டம் கண்டிப்பா இருக்கும். 8 கார்னர் ஆட்டம் இருக்கும். அப்ப அந்த F அப்படிங்கிறது ஃபேஸ், முகப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு கியூப் எடுத்துக்கிற அப்படின்னா 6 ஸ்பேசஸ் இருக்கும். எப்படின்னு பார்க்கும்போது ஒன்று டாப், இன்னொன்று பாட்டம், இன்னொன்று டிசைன்ஸ் ரைட், இன்னொன்று டிசைன்ஸ் லெஃப்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக். அப்போ எனக்கு 6 ஃபேஸ் இருக்கும். பாருங்க, நான் இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். இது மட்டும் நான் கன்சிடர் பண்ண அப்படின்னா இது டாப், அப்போ இங்கே ஒரு ஃபேஸ் ஆட்டம். இப்போ பாட்டம், இதை நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ பாட்டத்தில் ஒரு ஃபேஸ் ஆட்டம் 2. டிசைன்ஸ் ரைட் சைட் பாருங்க இங்கே, அப்போ ரைட் சைடில் ஒரு ஃபேஸ் ஆட்டம். அதே போல் லெஃப்ட் சைட் இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது. எனக்கு இங்கே இருக்குது. எனக்கு 4 ஃபேஸ் ஆட்டம் வந்துருச்சு. ஒன்று டாப்பு, பாட்டம், லெஃப்ட்டு, ரைட்டில் வந்துருச்சு. இன்னும் மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு, பேக். இப்போ பாருங்கள், இந்த கியூப்பில் இங்கே இருக்கு இல்லைங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட். அப்போ இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது ஃபேஸ். அதுக்கு பேக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது. அப்போ 6 ஃபேஸஸ் ஆட்டம் இருக்கும். இதுதான் ஃபேஸ் கியூபிக்கான டயக்ராம். அப்போ இந்த ஆட்டத்தை நம்ம நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டத்தை நம்பர் ஆஃப் பாடி சென்டர் ஆட்டம். இதில் கார்னர் ஆட்டம் இருக்குது, நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் என்சின்னு சொல்லுவோம். அதே போல் இங்கே நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஆட்டம் NF அப்படின்னு சொல்லுவோம். இது டயக்ராம். அதாவது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ட்ரா த டயக்ராம் ஃபார் தி இனிஷியல் ஆஃப் சிம்பிள் கியூபிக், பாடி சென்டர்ட் கியூபிக், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. 3 மார்க் கொஸ்டின். டயக்ராம் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன அடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் தனித்தனியாக வெரைட்டியாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி அப்படின்னா, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் வில் பி பிரசன்ட் இன் BCC, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரசன்ட் இன் FCC அப்படின்னு கேட்பாங்க. அப்போ we can calculate the total number of atom presence of particular in itself. அப்போ இதில் இந்த சிம்பிள் கியூபிக் அப்படிங்கிற சிஸ்டத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இதில் நம்மளுக்கு only one kind of atom will be presence, which is number of corner atom. கார்னர் ஆட்டம் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்போ இதில் ஒரு வார்த்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த கார்னர் ஆட்டம் பார்க்கும் பொழுது சரி, ஈச் கார்னர் ஆட்டம் ஷேர்டு பை 8 அதர் யூனிட் செல். நம்ம என்னன்னு சொல்லிட்டோம், யூனிட் செல் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரிப்பீட்டிங் போர்ஷன், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், ஒன்று மட்டும் இருக்காது. அப்போ ஒரு கார்னர் இருக்கிற ஒரு ஆட்டம், இது நம்ம டயக்ராம் சொல்ல அப்படின்னா ஈஸியாக சொல்லலாம். இப்போ இப்போ ஒரு கியூப் நான் எடுத்து கையில் வச்சுக்கிறேன். அதில் கார்னர் ஆட்டத்தை எடுத்து பண்ணும்போது பக்கத்தில் ஒரு கியூப் வைக்கிறேன். அப்போ அதோட ஷேர் ஆகும். அடுத்து கீழே 2 கியூப் என்னால் வைக்க முடியும். அதான் இப்படி இருக்கேன்ட்டு சரிங்க. இந்த ஆட்டை நான் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு கியூப் வச்சிட்டேன். அப்போ 2 ஆகிடுச்சு. அடுத்து இங்கே ஒன்று வைக்க முடியும் என்னால், அடுத்து இங்கே வைக்க முடியும். இப்போ 4 கீழே இருக்கு. அதுக்கு மேலே என்னால் ஒன்று வைக்க முடியும். அப்போ ஈச் கார்னர் ஆட்டம் ஷேர்ட் பை 8 அதர் யூனிட்ஸ்னு சொல்ல முடியும். நம்ம நல்லா வச்சுக்கணும், ஒவ்வொரு கார்னர் ஆட்டமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய 8 வேற யூனிட்ஸோட லிங்க்ல இருக்கு. அப்போ நமக்கு என்ன நம்ம கற்றுக்கிற போகிறோம்னா, ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் சிம்பிள் கியூபிக் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபார்முலா, எத்தனை ஒரு கார்னர் தான் கன்சிடர் பண்ணுறேன். 1 கார்னர் ஆட்டம் ஷேர்டு பை 8 அதர் யூனிட் செல் இன்டு நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம். அப்போ 1/8 into 8 ஈக்குவல் டு 1. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் அப்படிங்கிறத இசட்டுங்கிற வார்த்தையில் சொல்லுவாங்க, இசட்டுங்கிற சிம்பிளில் சொல்லுவாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் ப்ரெசன்ட் இன் சிம்பிள் கியூபிக் சிஸ்டம் வில் பி 1. ஒரே ஒரு ஆட்டம் தான் நம்ம சிம்பிள் கியூபிக் சிஸ்டம் ப்ரெசன்டாக இருக்கும். இது நம்ம புரிஞ்ச ஒரு வார்த்தை. இந்த கார்னர் ஆட்டம், இந்த இருக்கக்கூடிய எல்லா கார்னர் ஆட்டம் பார்த்தீங்கன்னா வேற 8 யூனிட்ஸோட லிங்க்ல இருக்கும். ஈச் கார்னர் ஆட்டம் ஷேர்டு பை 8 அதர் யூனிட்ஸ். இதுதான் அப்போ ஒரு 1 மார்க் கேட்டாங்க அப்படின்னா, சிம்பிள் கியூபிக் சிஸ்டம்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் எத்தனை இருக்குன்னு கேட்டாங்கன்னா 1. சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து பாடி செல் கியூபிக் வரும். நம்ம ப்ரீவியஸ் யூனிட்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கார்னர் ஆட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே கார்னர் ஆட்டம் அண்ட் ஆல்சோ ப்ரெசன்ஸ் நம்பர் ஆஃப் பாடி செல் ஆட்டம், இன்னொரு ஆட்டம் எக்ஸஸாக ப்ரெசன்டாக இருக்குது. அப்போ நம்ம ஃபார்முலாவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம், ஈச் கார்னர் ஆட்டம் ஷேர் பை 8 அதர் யூனிட் செல். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் in BCC
என்ன ஃபார்முலா? கார்னர். கார்னருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, நம்பர் ஆஃப் கார்னர் டிவைட் பை 8. இதை அப்படியே மாற்றி போட்டு வேற எது கிடையாது. சரிங்களா? ப்ளஸ் நம்மளுக்கு வேற என்ன இருக்கு? நம்பர் ஆஃப் பாடி சென்டர்ட் ஆட்டம். இப்போ என்கிட்ட ஒரே ஒரு பாடி சென்டர்ட் ஆட்டம் இருக்கு. அப்போ ஒரு ஆட்டம் இங்கே ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கார்னர் ஆட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய 8 யூனிட்ஸோட லிங்க் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே ஈச் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடி சென்டர்ட் ஆட்டம் ஷேர்ட் பை ஒன்லி ஒன் யூனிட் செல். இந்த ஒரு பாடி சென்டர்ட் ஆட்டத்தை நான் கன்சிடர் பண்ண அது ஒரே ஒரு யூனிட் செல் மட்டும் தான் இருக்கும், வேற ஒரு யூனிட் செல்லோட லிங்க்ல இருக்காது. அப்போ நம்பர் ஆஃப் பாடி சென்டர்ட் ஆட்டம் டிவைட் பை 1. நம்ம இந்த இடத்துல NB டிவைட் பை 1 போடுறது இங்கே ஒன்று தான் இருக்கு, அதெல்லாம் 1 போற அப்படின்னு வச்சுக்கூடாது. இங்கே 8 போட்டோம், ஒவ்வொரு கார்னாட்டமும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற 8 யூனிட்ஸோட லிங்க்ல இருக்குன்னு சொன்னோம். அதே போல தான் நம்பர் ஆஃப் பாடி சென்டர்ட் ஆட்டம் ஷேர்ட் பை ஒன்லி ஒன் யூனிட் செல், அதனால தான் இங்கே 1 போட்டோம். சரிங்களா? அப்போ என்ன பாருங்க, 8 டிவைட் பை 8. நம்பர் ஆஃப் கார்னாட்டம் பார்த்தீங்கன்னா 8 இருக்கும். அப்போ 8 டிவைட் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாடி சென்டர்ட் ஆட்டம் 1. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடி சென்டர்ட் ஆட்டம் ஒரே ஒரு யூனிட் மட்டும் தான் ஷேர் பண்ணப்படும், பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங்கோட ஷேர் பண்ணாது, அதனால தான் 1 போடுறோம். அப்போ 1 + 1 = 2. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் present in பாடி சென்டர்ட் ஆட்டம் will be 2. வேற எந்த கிடையாது. சரிங்களா? இதே போல தான் இப்போ FCC அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த FCC அப்படிங்கிறதுக்கு நம்ம 2 கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் பார்க்க வரோம். lattice points அப்படிங்கிறது எங்கெங்க இருக்கு? lattice points are occupied 2 position. One is corner, another one is face center, face atom. அப்ப நம்ம ஏற்கனவே நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டத்துக்கு ஃபார்முலா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னது? அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் in FCC. இதுல நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் ஒன்று இருக்கு, பிளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஆட்டம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம ஏற்கனவே ஃபார்முலா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஈச் கார்னர் ஆட்டம் ஷேர்ட் பை 8 அதர் யூனிட்ஸ் போட்டாச்சு. ஓகே, இப்போ என்கிட்ட ஃபேஸ் ஆட்டம் இருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் ஆட்டம் எத்தனை யூனிட்ஸோட ஷேர் பண்ணப்படுது? கார்னர் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 8 அதர் யூனிட்ஸோட ஷேர் பண்ணப்படும். பாடி சென்டர்ட் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூனிட்ஸோட மட்டும் தான் ஷேர் பண்ணப்படுது, நெய்பரிங்கோட கிடையாது. இப்போ ஃபேஸ் ஆட்டம் அக்கார்டிங் டு ஃபேஸ் ஆட்டம், இந்த ஃபேஸ் ஆட்டம் பொறுத்தளவுக்கு each phase atom shared with 2 other unit cell. சரிங்களா? 2 யூனிட்ஸோட லிங்க் பண்ணப்படுது. அப்ப நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஆட்டம் பை 2. இதுக்கு நம்ம எப்படி சார் 2 சொல்ல முடியும்னா, சின்னதா ஒரு டயகிராம் போற பாருங்க. இப்போ நான் இந்த ஃபேஸ் மட்டும் கன்சிடர் பண்றேன். சரிங்களா? இப்போ இதுல ஒரு புதுசா ஒரு ஃபேஸ்ல உள்ளார கொண்டு வர ஒரு கியூவை கொண்டு வர, அப்படி கொண்டு வரும்பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கியூபா இருந்தது, இப்போ 2 கியூபா பிரிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேஸ் ஆட்டம் இருக்கு இல்லையா? இந்த ஒரு ஃபேஸ் ஆட்டம் மேலே இருக்கக்கூடிய கியூப்னாலும் ஷேர் பண்ணப்படுது, கீழே இருக்கக்கூடிய ஃபேஸாலையும் ஷேர் பண்ணப்படுது. அப்போ ஈச் ஃபேஸ் ஆட்டம் ஷேர்டு பை 2 அதர் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ். இதாங்க 2க்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ கார்னர் ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஆட்டம் 8 யூனிட்ஸோட லிங்க்ல இருக்கு. ஒரு ஃபேஸ் ஆட்டம் ஒரே ஒரு பாடி சென்டர் ஆட்டம் ஒரே ஒரு யூனிட்ஸ்ல மட்டும் லிங்க்ல இருக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் ஃபேஸ் ஆட்டம் பார்த்தீங்கன்னா 2 அதர் டிஃப்ரெண்ட் யூனிட்ஸோட லிங்க்ல இருக்கும். இதான் அதுக்கான ஃபார்முலா. அப்போ நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் 8 divided by 8 plus number of phase atom பார்த்தா 6 இருக்கு. each phase atom shared by 2 other units. அப்போ 1 plus 3 is equal to 4. அப்போ total number of atom present in phase centered cubic will be 4. ஓகேங்களா? இது மூணும் ரொம்ப முக்கியமான 3 மார்க் क्वेश्चन. என்ன ஹோம்வொர்க் அப்படின்னா, நம்ம ஒரு ஜெனரலா ECCன்னு ஒரு நம்மள சிலபஸ் அப்படிங்கிறது ஒரு क्वेश्चना புக் பேக்ல கொடுத்திருக்காங்க. Edge centered cubic. What is the total number of atom present in edge centered cubic அப்படிங்கிறது ஹோம்வொர்க். Thank you.